அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஜாதகம் வலுவாக உள்ளதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது மதிப்பும் மரியாதையும் நமக்கு கிடைக்குமா, இதை எப்படி உங்கள் ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து பார்த்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த அமைப்பு இருந்தது அப்படின்னா, அவங்க சாதாரணமாக வாழ்வதற்கு பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லலாம். மற்றவர்களை வழிநடத்தும் தன்மை கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பொதுவாக மற்றவர்களை வழிநடத்துகிறோம் அப்படின்னாலே கண்டிப்பாக மதிப்பும் மரியாதையும் உள்ள நிலையில் தான் நம்ம இருப்போம். சரி, இப்போ நான் சில விதிகளை உங்களுக்கு சொல்கிறேன். லக்னாதிபதி பலமாக இருக்குது, அதாவது லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றிருக்கு, இல்லை கேந்திர திரிகோணங்களில் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக இவர் உயர்ந்த நிலையை அடைவார்னு சொல்லலாம். அதே மாதிரி சூரியன் ஆட்சி உச்சமாக இருப்பது, வர்க்கோத்தமமாக இருப்பது, 10ஆம் பாவத்தில் சூரியன் வலுவாக இருப்பது அப்படிங்கிறது அதிகாரமும் செல்வமும் அதை இணைந்தே இவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து 10ஆம் அதிபதி உச்சமாக இருக்குது, ஆட்சி பெற்றிருக்குது, குருவினுடைய பார்வையில் இருக்குது அப்படின்னா உயர்ந்த பதவி பொறுப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் கண்டிப்பாக இவருக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டுன்னே நம்ம சொல்லலாம். அடுத்து ஒரு கேந்திராதிபதி 1, 4, 7, 10 இவரும் ஒரு திரிகோணாதிபதி 1, 5, 9 இதில் ஏதாவது இணைவு பெற்று இருந்தது அப்படின்னா இவருக்கு அதிகாரம், புகழ் மற்றும் மதிப்புங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும்னே சொல்லலாம். குருவும் உங்களுக்கு சூரியனும் இணைவு பெற்று 5, 9 பாவங்களில் இருந்தால் கூட, இல்லை 10ஆம் பாவத்தில் இருந்தால் கூட மக்கள் மதிக்கக்கூடிய அளவிற்கு தலைவராக உயரும் வாய்ப்புகள் உண்டுன்னே சொல்லலாம். செவ்வாய் பலமாக இருந்து 10ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா நிர்வாகத்திறனும் கட்டளையிடக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அடுத்து லக்னத்தில் சூரியன் இருந்தால் தலைமை பதவி இயற்கையாகவே தேடி வந்துடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் தொடர்பு பெற்றிருந்தால் பாக்கியத்தின் உதவியால் முக்கிய பதவிகள் கிடைக்கும்னு சொல்லலாம். லக்னம் சூரியன் 10ஆம் பாவம் ஒரு தொடர்பில் இருந்தது அப்படின்னா கூட்டத்தில் ஒருத்தராக இல்லாமல் அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடியவராக இருப்பார். லக்னம் சூரியன் 10ஆம் இடம் பலமாக இருந்தால், அதாவது இணை பெற்று இருந்தால்னு எடுத்துக்கங்க. அடுத்து சூரியனும் 10ஆம் அதிபதியும் தொடர்பில் இருந்தது அப்படின்னா அதிகாரம், செல்வாக்கு, அரசாங்க பதவி அப்படிங்கிறது உண்டுன்னு எடுத்துக்கலாம். குரு 10ஆம் பாவத்தை பார்த்தாலோ அல்லது 10ஆம் அதிபதியோட தொடர்பில் இருந்தாலோ சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் பெற்று கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு இவர் போவார். அடுத்து பொதுவாக 10ஆம் பாவத்தில் ஒரு சுபகிரகம் இருக்குது அப்படின்னா நல்ல பெயரோட இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரியா நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்த ஜோதிட விதிகள் வாழ்க்கையில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கு உண்டானது. சரிங்களா, இதை உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பொருத்தி பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இங்கே ஸ்க்ரீனில் இந்த நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிகள் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். மேலும் வாட்ஸ்அப் மூலமாக எளிமையான முறையில் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்புகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, விருப்பமுள்ளவர்கள் அதை கிளிக் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.